Hello friends, welcome to Learn with Shiva. Last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படி சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதுக்கு ஒரு 6 டென்சஸ் நம்ம சேர்த்து ஒண்ணா பார்த்திருந்தோம். அதுமே நம்ம பார்க்கிறதுனால அது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படி சொல்லிட்டு பார்க்க கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேம் ஒரே எக்ஸாம்பிள் எடுத்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது ஃபியூச்சர், பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் இது மூணுத்துக்கும் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம இன்னைக்கு மேக் பண்ண போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஐ அப்படின்ற சப்ஜெக்டோட பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேவ் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் தேவைப்படும். இப்போ ஹீ, ஷி, இட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஸ் அப்படின்னு தேவைப்படும். இந்த ஐயை நம்ம அப்படின்னு எடுத்துக்கிறதால நமக்கு ஹேவ் தான் தேவைப்படுது. ஹேவோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வெர்ப் லிஸ்ட்டில் V3 ஃபார்ம் சொல்லுவோம், அதாவது பார்ட்டிசிபல் ஃபார்ம். இதுவும் நமக்கு இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் கிரியேட் பண்ண தேவைப்படும். ஸோ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருந்தேன், ஐ ட்ரிங்க் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அந்த ட்ரிங்க் அப்படின்ற வார்த்தை வந்து ரூட் அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராங்க் அப்படி சொல்லிட்டு வரும். இதுவே பார்ட்டிசிபல் ஃபார்ம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அப்படி சொல்லிட்டு வரும். அதை மட்டும் நான் இங்கே தனியாக எழுதிக்கிறேன். ஏன் இதை எழுதிக்கிறேன்னா இதுதான் நமக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தேவைப்படும். ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிவிடுவோம். ஐ ஹாவ் ட்ரங்க் ஏ கப் ஆஃப் காஃபி. இப்போ ஐயை முன்னாடி போட்டு இந்த ஹாவ் ட்ரங்க் இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போடும்போது நமக்கு அந்த பெர்ஃபெக்ட் ஈஸியாக கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைனா ஒரு கப்பு காஃபி நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே இது டேலி பண்ணும். ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டேன் நான் அப்படி சொல்கிற மாரி நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் இதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதை நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன், இது போலலாம் சொல்லுவோம். இது போல எல்லா இடத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஐ ஹேவ் ட்ரங்க் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்னா நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாஸ்ட்ல இதை அப்படியே மாத்தோம்னா ஐ ஹேட் ட்ரங்க் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படி சொல்லிட்டு வரும். இதுக்கு அப்படியே வெறும் மீனிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சு விட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு வரும். பட் இது வந்து ஃபுல்ஃபில்லான மீனிங் கொடுக்குதா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்காது. இப்போ நீங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸையும் யூஸ் பண்ணணும், பர்ஃபெக்ட் டென்ஸையும் யூஸ் பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். வெறும் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணது பதில் நம்ம ஜஸ்ட் பாஸ்ட் டென்ஸே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னொரு டென்ஸோ இல்லை அந்த டைம் இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது டைம் வேணும். அதனால தான் நம்ம ஒழுங்காக அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இது சொல்கிறேன், ஈஸியாக புரியும் பாருங்க. இப்போ நான் இங்கே எழுதுறேன் ஐ ஹேட். இப்போ ஐ ஹேட் ட்ரங்க் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்னாலும் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்ற சேம் மீனிங் தான் நமக்கு கொடுக்கும். கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கூட போட்டு பாருங்க, ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான் வரும். இப்போ இது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இப்போ வந்து நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாரி சொல்கிறதுக்கு அது மீனிங் வரும். இப்போ இது நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா இப்போ நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்னா பாஸ்ட்ல சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது வந்து கூல் ஆகிறதுக்குள்ளே நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கப்பு காஃபியை நம்ம வச்சுருந்துருக்கோம். ஸோ அது ஜில்லுன்னு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹேட் ட்ரங்க் a cup of coffee before it cooled down. இப்போ ஐ ஹேட் ட்ரிங்க் ஏ கப் ஆஃப் காஃபி பிஃபோர் இட் கூல்டு டவுன் அப்படி சொன்னால் அது கூல் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்லணும். கூல் டவுன் ஆகிறது அப்படின்னா அது ஜில்லுன்னு ஆகுறதுல பாஸ்ட்ல கூல் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு மீனிங். இந்த கூல் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணிட்டேன். ஸோ பாஸ்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு பாஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுமாரி இப்போ வேற எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வென் ஐ ரீச் த ஸ்டேஷன் அப்படின்னா நான் எப்போ ஸ்டேஷனை ரீச் செஞ்சேனோ அப்படின்ற மாதிரி மீனிங் கொடுக்கும். அப்போ வந்து ட்ரெயின் போய்விட்டது அப்படின்னா the train had left அப்படின்னு சொல்லலாம். when I reached the station the train had left அப்படின்னா நான் போனப்ப ட்ரெயின் போயிடுச்சு அப்படி சொல்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது போல நீங்க பாஸ்ட்ல இன்னொரு பாஸ்ட் ஏற்கனவே நடந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் அந்த பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஒரு டென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மீதி எல்லாமே ஓரளவு ஈஸி தான். அதனால இந்த டென்ஸை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பார்த்துடலாம். இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டும் ரொம்பவே ஈஸி தான். இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணல அதே மாதிரி தான், ஜஸ்ட் வில்ல சேர்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஐ வில் ஹேவ் ட்ரங்க் எ கப் ஆஃப் காஃபி அப்படின்னா நான் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு இருப்பேன், குடித்து விட்டு இருப்பேன், குடிச்சு கொண்டு இருக்க மாட்டேன்ல குடித்து விட்டு இருப்பேன் அப்படி சொல்கிற மாதிரி மீனிங் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் ஹேவ் ட்ரங்க் எ கப் ஆஃப் காஃபி பை திஸ் டைம். ஐ வில் ஹேவ் ட்ரங்க் எ கப் ஆஃப் காஃபி பை திஸ் டைம் அப்படி சொன்னால் நான் இந்த நேரத்துக்குலாம் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு இருப்பேன், குடிச்சு முடிச்சிட்டு இருப்பேன் அப்படி சொல்கிற மாதிரி இதுக்கு மீனிங் கொடுக்கும். இல்லை இன்னொரு மாரி சொல்லணும்னா நீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த காஃபியை குடிச்சிடுவேன் அப்படி சொன்னால் ஐ வில் ஹேவ் ட்ரங்க் எ கப் ஆஃப் காஃபி பிஃபோர் யூ ஃபினிஷ் அப்படி
அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிச்சிடுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்ல மாதிரி. இல்லைனா ஐ வில் ஹேவ் ட்ரிங்க் அ கப் ஆஃப் காஃபி பிஃபோர் யூ ட்ரிங்க் அப்படி சொன்னால் நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிச்சிடுவேன் அப்படி சொல்கிற மாதிரி இதுக்கு மீனிங் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு யூசேஜஸ் தான் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம கொண்டு இருக்கு. நீங்கள் இதை ஒன்று புரிஞ்சுக்கிட்டாலே இதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். அண்ட் இதை வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம திரும்பி ஒரு தடவை பார்த்துடலாம். இப்போ நான் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் புதுசாக இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம எப்படி கிரியேட் பண்ணால் சிம்பிள் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்றது வந்து இப்போ தான் நம்ம முடிச்சுட்டு நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இதுக்கு வந்து ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் சென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் ஐஏ அண்ட் அதுக்கப்புறம் ஹேவ். இப்போ என் வேலையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து செய்யுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டூ அப்படின்றது தான் ரூட் வெர்பாக வரும். இதோட பாஸ்ட் ஃபார்மு டிட்டு அண்ட் இதோட பார்ட்டிசிபிள் ஃபார்மு டன் அப்படி சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஐ ஹாவ் டன் மை ஒர்க் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். என் வேலையை நான் முடிச்சிட்டேன். ஐ ஹேவ் டன் மை ஒர்க் அப்படின்னா என் வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அதே போல் தான் நான் முடிச்சுட்டு இருந்தேன், நான் பாஸ்டில் முடிச்சிட்டேன், ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ மேக் பண்ணுவோம். ஐ ஹேட் டன் மை ஒர்க். என் வேலையை நான் முடிச்சிட்டேன் கொடுத்த நேரம் வரத்துக்கு முன்னாடி பிஃபோர் த டைம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா அந்த நேரத்துக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிட்டேன், அந்த நேரத்துக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். ஸோ பாஸ்ட்டு சொல்லிவிட்டு அந்த நேரத்துக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே போல் தான் ஃப்யூச்சரில் ஐ வில் ஹேவ் ஒர்க் அட் திஸ் டைம். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹேவ் டன் மை ஒர்க் பை திஸ் டைம் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் என் வேலையை முடிச்சிருப்பேன் இந்நேரத்துக்குலாம் என் வேலையை முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லணும். அது பை திஸ் டைம் அப்படி போடுறதுக்கு அதுதான் மீனிங். அண்ட் இந்த வீடியோ புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாவது கன்ஃபியூஷன் வந்தாலும் நம்ம மற்ற ஒரு டென்சஸ் சேர்த்து பார்க்குறதால கொஞ்சம் ஈஸியாக புரியும். அண்ட் இது போல் ரெகுலராக திரும்பி இன்னும் நிறைய வீடியோஸ் இதே போல் கண்டென்ட் வச்சு மேக் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு நம்ம 3 டைமையும் பார்க்க போகிறோம், ப்ரெசென்ட்டு, பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.